அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் புதன்கிழமையில் இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு தருகின்ற செய்தி என்னன்னா, யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 8 வரை உள்ள இறைவசனங்கள். என்னோடு நிலைத்திருங்கள், நான் திராட்சை செடி, நீங்கள் அதனுடைய கொடிகள், கிளைகள். இறைவன் தந்தையாகிய கடவுள் இந்த திராட்சை தோட்டத்தை பராமரிக்கின்ற தோட்டக்காரர்னு இயேசு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு திராட்சை கொடியாக இருக்கிறார். நாம் அனைவரும் அதனுடைய கிளைகளாக இருக்கின்றோம். அப்படின்னா நாம எல்லா காலமும், எல்லா நேரமும், எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணணும்? இந்த திராட்சை செடியோடு, கொடியோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். அதிலிருந்து எப்பொழுதுமே பிரிந்து போகக்கூடாது. நாம இந்த திராட்சை செடியிலிருந்து பிரிந்து விட்டோம் என்றால், உடைந்து விட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை கருகி போய்விடும், நாம் செத்து போய்விடுவோம். ஆண்டவருடைய வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்காது. அன்புக்குரியவர்களே, திராட்சை செடியானது அதிக வளர்ச்சி கொடுக்க வேண்டுமென்றால், மிகவும் அளவுக்கு அதிகமான கனிகளை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது கத்தரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு கத்தரிக்கப்படுகின்ற பொழுதுதான் இது அளவுக்கு அதிகமான கனிகளை கொடுக்கின்றது. கத்தரிக்கப்படுவது என்பது அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கின்ற, நம்முடைய வாழ்க்கையின் முயற்சிக்கு தடையாக இருக்கின்ற கெட்ட பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத செயல்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அந்த கத்தரிக்கின்ற செயல் என்பது மிகவும் கஷ்டமான ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கின்றார் என்பதை அது காட்டுகின்றது. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் வருகின்ற பொழுது, கவலை வருகின்ற பொழுது, ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், அவருடைய அந்த திராட்சை கொடியிலிருந்து என்னை விலக்கி விட்டார்னு நாம் நினைக்கிறோம். அப்படியல்ல அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அந்த செயல்களிலே ஈடுபடுத்துகிறார். அது ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான், கவலை தரக்கூடிய சூழ்நிலை தான். இருந்தாலும் ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில அதிகமாக நான் கனி கொடுப்பதற்கு என்னை ஆண்டவர் தயார்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு அறச்செயல்கள் வழியாக நாம் கனி கொடுக்க, இறைவனுடைய அன்பில் என்றும் நிலைத்திருக்க, அவரை போல வாழ நாம் இன்றைய நாளில் ஆண்டவருடைய வரத்தை கேட்போம். அவர் நம்மை தகுதிப்படுத்தி, மிகுதிப்படுத்தி, ஆசீர்வாதத்தால் நிரப்பி கனி கொடுக்க செய்வார் என்ற நம்பிக்கையில, இதுநாள் வரைக்கும் நிறைவேறாத காரியத்தை எல்லாம் நிறைவேற்றி தருவார் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்றைய நாளிலே நாம் இறைவனிடம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.